இவ்வளவு வேகமா வர? ஜனனி உட்கார். மா அந்தம்மா சொன்னேன் உட்காரு. ஜனனி, நீ உண்டா இருக்கிறதுனால ஸ்பெஷல் மரியாதை. பட்டுன்னு உட்காந்துரு. குழந்தை பிறந்தா உட்கார முடியாதுல்ல. அம்மாடி, பாதாம் பருப்பு ஊற வச்சிருக்கேன், நான் பால்ல கலந்து தரேன். சாப்பிட்டு முடிச்சதும் மறக்காம குடிச்சிடணும், சரியா? என்னென்ன பழக்க வழக்கம்லாம் மாறுது போல. மருமகளுக்காக மாத்திட்டீங்க. எந்த பழக்க வழக்கமும் மாறல பத்மா. என்ன மாமா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். ஜனனிய மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறீங்களே, அததான் அம்மா சொல்றாங்க இல்லம்மா? கவனிக்கதான் செய்வாங்க. வாரிசு பெத்து கொடுக்க போறான்ல. ஏ அமராவதி, என்ன பேச்சு பேசுற நீ? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சலம் அமராவதி, இந்த வீட்டுல ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு எந்த பேதமும் இல்ல. ஆம்பளைங்க சாப்பிட்ட பிறகுதான் பொம்பளைங்க சாப்பிடணும்னு நான் ஒரு காலமும் சொன்னதில்லை. நீங்களாதான் ஒதுங்கிக்கிட்டு நீங்க முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவீங்க. அது அப்படியே பழகி போச்சு. அப்பா விடுங்கப்பா, அவங்க பாட்டுக்கு சும்மா அதான் பேசிட்டு போறாங்க. அக்கா, தயவு செஞ்சு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காத. இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாளுங்க. நீ வேலையை பாரு. எதுக்கு இதை பெருசு பண்ணிக்கிட்டு? ஜனனி கர்ப்பமா இருக்கா, அதனாலதான் ஐயா உட்கார சொல்லியிருக்காங்க. அப்படிதானங்க ஐயா? அமராவதி, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. நிலா வயித்துல இருக்கும் போது உன்னை உட்கார வச்சு சாப்பிட வச்ச பிறகுதான் நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்குல்ல? அக்கா வாக்கா, நீ வந்து உட்காரு. டேய் உட்காருக்கா. என்ன பேசுறாங்க? ரொம்ப சந்தோஷம். நீயும் பொண்டாட்டி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. அமராவதி, ஏண்டி இப்படி பண்ற? தேவைன்னா நீ ஏன் முன்னாடியே சாப்பிடல? அத்தை, நான் வேணா இழிச்சிடவா? மாப்பிள்ள, உங்க விருப்பம் அது. மாமா, நீங்க இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமகனா தான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க அப்பா அப்படி இல்லை. உங்களையும் என்னையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறார். இல்ல, நான் மருமகனா தான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது. ஜனனி, அம்மாடி ஜனனி. வரேன். இந்த இத பொறுமையா மெதுவா குடி. அவசரம் எதுவும் இல்ல, சரியா? இந்த பாத்து. என்னாச்சு? சூடா இருக்கா? இல்ல, நீங்க போங்க, நான் பொறுமையா குடிச்சுக்கிறேன். சரி. குடிக்கலாமா? உனக்கு எதுக்குடி பாதாம் பால்? கொண்டாங்க. குழந்தைய துளசி சுமப்பா, நீ வக்கனையா பால் குடிப்பியா? இந்த லட்சணத்துல உனக்கு மரியாதை வேற. இதெல்லாம் துளசி சாப்பிடணும், புரியுதா? ஜனனி, ஜனனி, என்ன அப்படியே ஊத்திக்கிட்டியா? மெதுவா குடிக்கணும்னு சொன்னல. நீ விளையாட்டுத்தனமா இருக்க. அம்மா, நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. சொன்னேம்மா, சொல்லாம இருப்பேனா? ஜனனி சொல்லுமா. ஆமா, சொன்னாங்க சொன்னாங்க. இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்க. நீ அம்மா ஆக போற, பாத்துக்கோ, சரியா? ஏய், நீ அம்மா போறியா? சாரி. இத பாரு, என்ன கொடுத்தாலும் வாங்கி வெத்து வைத்து நிரப்பாத. நீ ஒன்னும் சாப்பிடக்கூடாது. சத்தான பொருள் எல்லாத்தையும் துளசிக்கு தான் கொடுக்கணும். உண்மையை சொல்லி எல்லாரும் முன்னாடி மோனத்தை வாங்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்க.
துளசி, இந்த பாலை குடி. இதை நீ தான் குடிக்கணும். அவளுக்கு எதுக்கு உடம்புல ஊழ சதை விழவா? இதை புடி. சித்தி, ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? இதை உனக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். குடி. குடு. சித்தி, அழாதீங்க சித்தி. இந்த குடும்பம் நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம் சித்தி. சிவாவுக்காக, விசாலாட்சி அம்மாவுக்காக, அம்பலா ஐயாவுக்காக இத கூட செய்யாம எப்படி சித்தி? நாம காசு பணமா கொடுக்க முடியும்? ஏதோ நம்மளால முடிஞ்சது. உன் வாழ்க்கை என்னடி ஆகிறது? அதை நினைச்சா எனக்கு அழுகழுகையா வருது.